சீதமாங்குணே செல்வனே போற்றி சிவ 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 சிவனே போற்றி நிதவா நட்பெய்துவா போற்றி நீ சிவா சிவராகவா போற்றி மாதவாரிகேசவா போற்றி வல்லனே அரிசெல்லனே போற்றி ஆதவா அரிநாரணா போற்றி ஆதியே உந்தம் போற்றி போற்றியே சர்வம் வைகுண்டமயம் எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் திருவடி பணிந்து அன்பான மெய்யன்பு சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியவனின் பணிவான வணக்கத்தனையும் நல்வாழ்த்துதலையும் ஐயாவுடைய திருவடி பணிந்து சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா ஐயா மெய்யா ஏழி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா பாவக்கலீருள் மாற்றிடும் மாயா மாயாதி சூட்ச மனு அவதாரா பாவக்கலீருள் மாற்றிடும் மாயா மாயாதி சூட்ச மனு அவதாரா ஐயா மெய்யா ஏழி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா மனு அவதாரா தாழ்மை கொடுத்த நல் சற்புருநாதா மாயாதி சூட்ச மனு அவதாரா ஐயா மெய்யா ஏழி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா மனு அவதாரா ஆயிரத்தெட்டில் உதித்தவதாரா மாயாதி சூட்ச மனு அவதாரா ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா ஐயா மெய்யா ஏழி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா மனு அவதாரா ஜோதி சொரூப தூய வைகுண்டா மாயாதி சூட்ச மனு அவதாரா ஐயா மெய்யா ஏழி மாயா ஏழைய மக்கருள் தந்திடவாவா அகில தீரத்தை தந்த முகுந்தா அடியவர் கரு
அருள் தர ஐயா வாவா. அகில திரட்டை தந்த முகுந்தா அடியவர் கருள் தர ஐயா வாவா. ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா. ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா. அருள்நூலை தந்து அருள் கொடுத்த ஐயா அற்புதங்கள் தர ஐயா வாவா. அருள்நூலை தந்து அருள் கொடுத்த ஐயா அற்புதங்கள் தந்திட ஐயா வாவா. ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா. ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா. ஐயா மெய்யா ஏரணி மாயா ஏழைய மக்கருள் தந்திட வாவா. ஏழைய மக்கருள் தந்திட வாவா. ஏழைய மக்கருள் தந்திட வாவா. எங்கும் நிறைந்திருக்கும் ஏக பரம்பொருளாம் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்பொருளின் பொன்னு திருவடி பணிந்து என் அன்பு ஐயாவின் அன்பான பிள்ளைகளே, மெய் அன்பு சான்றோர்களே, உங்களுக்கும் ஐயாவின் பேரருளால் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என வைகுண்டர் பாதம் பணிந்து வாழ்த்துக்களை கூறி நடுத்தீர்ப்பு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து இதுவரை 4 ஒலிநாடாக்களை நாங்கள் வணங்கியிருக்கிறோம். நீங்களும் அதனை கேட்டு ஐயாவுடைய அருள் செய்திகளை எல்லாம் அறிந்து தெளிந்து இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் அந்த நடுத்தீர்ப்பு என்ற அந்த கோட்டைக்குள் கொண்டு செல்லுவதற்கான நேரம் வரவில்லையோ என்னவோ என்று நீங்கள் எதிர்பார்ப்பது தெரிகிறது. எல்லோருக்கும் நடுத்தீர்ப்பு உண்டு. ஐயா சொல்லி இருக்கிறாரே, நடுத்தீர்ப்பு கேட்பதற்கு நாளடுத்து வருகிறடா. கோலனடி மாலையனும் கோலங்கட்டி ஆடுகிறான். கூத்தாடி சித்தனும் நான் பூங்கிழவன் பண்டாரம். அனைவருமே ஐயாவுடைய நடுத்தீர்ப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சட்ட வரம்புக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் யார் என்னென்ன செஞ்சோமோ அத்தனை பேரும் ஐயா முன்னால போய் நின்றுதாகணும். கூண்டுக்குள்ள போய் நிற்க வேண்டிய நிலைமைக்குள் நாம் இருக்கிறோம். ஐயா கேட்பதற்கு தக்க பதில் சொல்ல வேண்டிய நிலை. ஏனென்றால் குரோனீருடைய கடைசி துண்டமாக பிறந்த கலிநீசனை கொண்டு நடுத்தீர்ப்பு கேட்பதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை இந்த உலக மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காகவே நடுத்தீர்ப்பு என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து நாங்கள் இதுவரைக்கும் உங்கள் மத்தியிலே அடியேன் சமர்ப்பணம் செய்து கொண்டிருந்தேன். மெய் அன்பர்களே, அந்த 4 ஒலிநாடாக்களின் தொடர்ச்சியாக 5வதாக இதை சமர்ப்பணம் செய்கிறோம். ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. ஐயா சிவ 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 அரகர அரகர சிவ 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 அரகர அரகர. அற்புதமான இந்த மந்திரத்தை நமக்கு தந்த அந்த மாயாதி சூட்சம் மனு அவதாரன் ஐயாவின் அருள்மொழிகள் எக்காலத்திலும் மறவாமல் மீறாமல் நடப்பதே நமது கடமை.
ஐயா நமக்கு அகில திரட்டு என்ற அற்புதமான சட்டத்தை தந்திருக்கிறார். அந்த சட்டம் நமக்கு அது ஐயா சொல்லுகிறாரு. சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டம் காணாதே நாடாழ்வாய் என் மகனே. வரம்பு தப்பாதே வழி தவறி நில்லாதே. பரம்பூமி கண்டு பாவித்து இருமகனே. சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் நட்டம் காணாத நாடாழ்வாயின் மகனே. சட்டம் மறவாதே தன்னளவு வந்தாலும் சட்டம் மறவாதே. ஐயாவுடைய ஆகம சட்டங்களை மறவாதே, மீறி நடக்காதே. அப்படி ஐயாவுடைய சொல்படி நடந்தால் நட்டம் காணாத நாடாழ்வாய். நட்டம் காணாத உனக்கு எந்த விதமான நட்டமும் வராது. இந்த நாட்டை ஆழ்வாய், இந்த உலகத்தை ஆழ்வாய் என் மகனே என்று ஐயா வகுத்த சட்டம். அனுப்போலும் மறவாதே யான் வைத்த சட்டம் அது. மனு போல் என்று இராதே மனதண்டமாயிரு நீ. அனுப்போல் மறவாதே யான் வைத்த சட்டம் அதில் மனு போல் என்று இராதே. எவ்வளவு அற்புதத்தை சொல்லுகிறார் ஐயா. மனது எண்ணமாயிரு நீ. என் அன்பான ஐயாவுடைய பிள்ளைகளை ஐயா வைத்த சட்டம் நமக்கு. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் எப்படி நடக்க வேண்டும், எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்பதை ஐயா எழுதி தந்திருக்கிறார். இப்படி நடந்தால், ஐயா வைத்த சட்டப்படி நடந்தால் எவ்விதமான இன்னல்களும் துன்பங்களும் நஷ்டங்களும் வராத வாழ்வை நீ காண்பாயின் மகனே என்று ஐயா அற்புதமாக அகிலத்திரட்டு மூலம் உரைக்கிறாரே. அந்த வாக்குகளை மனதுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். சட்டம் மறவாதே மறவாதே நீ தன்னளவு வந்தாலும் நட்டம் அது காணாதே காணாதே ஐயா நாடாழ்வாய் என் மகனே. வரம்பு தப்பாதே தப்பாதே நீ வழிதவறி நில்லாதே. வரம்பு தப்பாதே வழிதவறி நில்லாதே. நமக்கென்று ஒரு வரம்பு உள்ளது. அதை தீர்மானித்து நமக்கு அதை தீர்மானித்து தந்தவர் ஐயா. ஆகவே அகில சட்ட வரம்புக்குள் வாழுங்கள். ஐயா வகுத்து தந்த அன்பு வழியில் வாழ வேண்டும். அதிகாரத்தால் நான் என்ற ஆணவத்தால் எதையும் சாதித்து விடலாம் என மனிதனே நீ எண்ணாதே. நமக்கெல்லாம் பெரியவர் ஐயா அல்லவா? அந்த அப்பா இருக்கின்ற நேரத்தில் நாம பெருசு நாம் பெருசு நாம் பெருசுன்னு யார் யாரோ பெருசு பெருசுன்னு சொல்லுகிறோமே. எங்கே போகிறோம்? கண்ணிமைக்கும் நேரமோ கைதட்டும் பொழுதோ இந்த கலியன் இருப்பதெல்லாம் என்று ஐயா பரம்பொருள் நமக்கு எடுத்து வைத்த வார்த்தைகள் அல்லவா? அந்த வார்த்தைகளை மனதிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அன்பு வழி பிள்ளை நான் நான் என்ற அகம்பாவத்துக்குள் ஆங்காரத்துக்குள் விழமாட்டான். அப்படி நான் தான் செய்தேன், நான் தான் துவக்கினேன் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாலே நாம் அன்பு வழி பிள்ளை அல்ல, நம் ஐயாவுடைய பிள்ளை அல்ல.
ஆணவம் எது சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, எதையும் ஆணவத்தால் சாதித்து விடலாம் என்றும் நான் சாதித்தேன் என்றும் எவ்விதமான எண்ணமும் அகம்பாவும் நமக்குள் வரக்கூடாது என மாயவன் நம்மையா நம்ம அப்ப நாராயணன் பார்த்து கொண்டிருக்கிறார். வைகுண்ட பரம்பொருள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் ஐயா சொல்லுகிறார். இச்சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினதால் இச்சட்டம் காய்க்க தெரி வரும் என் மகனே, வரம்பு தப்பாதே வழிதவறி நில்லாதே, பரம்பூமி கண்டு பாவி திருமகனே. இச்சட்டம் தன்னில் எள்ளளவு தப்பினதால் தீச்சட்டம் காய்க்க தேதி வரும். விடமாட்டாரு நம்ம ஐயா, விடமாட்டாரு. தப்பு செஞ்சிட்டோம், சிவச்சந்திரன் பாடகன், ஐயாவுடைய புகழை ஊர் ஊரா பாடுறவன், மேட மேட போட்டு பாடுறவன், அதனால ஐயா சிவச்சந்திரன் மட்டும் விட்டுருவாரு? இல்லை. தாய் தமர்கள் என்றும் தனது கிளைகள் என்றும் வாயுரமாய் பேசும் அம்பரென்றும் பார்ப்பதில்லை. யாராயிருந்தாலும் ஐயாவுடைய சட்டத்திற்கு மாறாக நடக்க கூடாது. ஐயா வகுத்து தந்த அகில சட்டங்களில் எள்ளளவு தப்பினாலும் தீச்சட்டம் காய்க்க தேதி வரும் என்று ஐயா நமக்கு அறிவுறுத்தி வருகிறார். ஆகவே ஐயா வகுத்த நீதிப்படி வாழ வேண்டும், அதுபடிதான் வழிபட வேண்டும். அந்த வழிபாட்டில் ஒரு ஒழுங்கு வேண்டும். அதைத்தான் இதற்கு முந்தைய ஒலிநாடாவிலே அடியேன் உங்களுக்கு ஐயாவுடைய அருளோடு கூற வைத்தார். ஐயாவுடைய பதிக்கு செல்லுகின்ற பொழுது பதக்கிணத்திலே காசு பணங்களை போடக்கூடாது. அப்படி போடுறது தவறு. கண்ட இடத்துல காசு எறிந்து வழிபடுவது மூடத்தனமான வழிபாடு. நமக்கு ஐயா காசை போட்டு போட்டு கும்பிடுங்கன்னு சொல்லல. அப்படி செய்வது தவறு அன்பானவர்களே. அதுபோல பதமிட்டபின் ஐயாவுடைய சிவசிவா அரகரா என்ற நாமத்தை தவிர வேறு எவ்விதமான சிந்தனையும் இல்லாமல் ஐயாவின் தவவாசல் வடக்கு வாசல் வந்து சுற்றி வணங்கி மாப்பு கேட்டு அங்கே இருக்கின்ற திருமண்ணை எடுத்து நெற்றியில் சூடி பிறகு 15 தரம் சுற்றி சேவித்து ஐயா சொன்ன வார்த்தைகள், தர்மகிணற்றில் ஸ்தானம் பண்ணி தர்மகிணற்றை 5 தரம் சுற்றி சேவித்து நம்முடைய திருப்பதியை 5 தரம் சுற்றி சேவித்து கொடிமரத்தை 5 தரம் சுற்றி சேவித்து ஒரு ஒழுங்க நமக்கு தந்திருக்கிறார். எதுவும் நமக்கு ஐயா வகுத்து தந்திருக்கிறார். அதன்படி கொட்டாலை 5 தரம் சுற்றி சேவித்து கொடிமரத்தை தொட்டு வணங்கி சுற்றி சேவிக்கணும். கொடிமரம் இருக்கின்ற தலங்களிலே, கொடிமரம் ஊட்டிலே, அந்த வீடத்திலே நாம எதையும் வைக்க கூடாது. நிறைய ஐயாவுடைய தலங்கள்ல நடக்கிறது. கொடிமரத்து பீடத்திலே எதையாவது சில அன்பர்கள் கொண்டு வைக்கிறார்கள். முத்திரி பதம் அடைக்கப்பட்ட அந்த பாத்திரங்கள், பதம் அடைக்கப்பட்ட அந்த கலன்களை கொண்டு அந்த மேடையிலே வைக்கிறார்கள். சில பேர்கள் தேங்காய்களை கொண்டு வைக்கிறார்கள். சில பேர்கள் காசு பணங்களை கொண்டு வைக்கிறார்கள். கொடிமரம் என்பது ஐயா நமக்கு வகுத்து தந்த அற்புதம் அல்லவா? அதில் எதை வைக்க வேண்டும், எங்கேயும் வைக்க வேண்டும் என்றாலும் அங்கே இருக்கின்ற ஐயா நிச்சயிக்கப்பட்ட பணிவிட பிள்ளைகளிடம் சொல்லி அவர்கள் கையில் கொடுத்துதான் நியமிக்கப்பட வேண்டுமே தவிர தாமாக நாமாக அங்கே எதையும் செய்வதற்கு அனுமதி இல்லை. ஏன் ஐயா பணிவிட பிள்ளைகளை தந்திருக்கிறார்? அவர்கள் கையில் கொடுத்து அதை சிறப்பு செய்ய வேண்டும். கண்ட கண்ட இடங்களிலே காசு பணங்களையும் பொருட்களையும் கொண்டு வைப்பது என்பது நம்முடைய வழிபாட்டிற்கு உகந்தது அல்ல. அது எந்த பதியாக இருந்தாலும் சரி, எந்த தாங்கலாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஐயா பிள்ளைகள் அப்படி செய்வது தவறு. ஐயா அதெல்லாம் கேட்கல. ஐயா கேட்கிறாரு, உம்பளமோ சம்பளமோ ஒரு காசும் கேட்கவில்லை, உம்பளமும் சம்பளமும் ஒரு காசு நமக்கு வேண்டாம். உலகளந்த நாதனுக்கு இவைகளெல்லாம் எதற்கு? அவரே சொல்றாரு, உம்பளமோ சம்பளமோ ஒரு காசும் நமக்கு வேணாம். உத்தரவு பெற்றபடி உள்ளதெல்லாம் பொதுமடா.
காசு பணம் பொருட்களை வைக்க கூடாது. கொடிமர வீடம், சீவாய்மார் மேடை, வடக்கு வாசல், பள்ளியறை நடை, இது நம்முடைய ஐயா நமக்கு வழிபாட்டுக்கென்று வகுத்து தந்த இடங்கள். அவைகளிலே நாம் நம்முடைய இஷ்டப்படி கொண்டு எதையும் திணிப்பது கூடாது. அது ஐயா வழிக்கு முரணானது. ஐயாவுடைய வழிபாட்டு தலங்களில் ஒரு இடத்தில் நாம் பார்க்க நேர்ந்த ஒரு சம்பவம். அன்பானவர்களே, ஒரு சமயம் ஒரு இடத்திலே வணங்கி கொண்டிருக்கிறேன். ஐயாவுடைய வழிபாட்டு தலத்திலே ஒரு அன்பர் அழகாக சுற்றி வரக்கூடிய சுவரிலே ஒரு கீறல் விழுந்து இருக்கிறது. அந்த கீறலுக்குள்ளே 2 ரூபாய் துட்டை திணித்துக் கொண்டிருக்கிறார். ஏங்க நீங்க அங்க கொண்டு இந்த காசை திணிக்கிறீர்களே ஏன் என்று கேட்டேன். ஐயாவுக்கு ஏங்க அந்த கீறல் பெருசாகும் இல்ல, அதுக்குள்ள கொண்டு வைக்கிறீங்களே என்ன? அது நான் வைக்கணும்னு நினைச்சேன், அதான் வச்சேங்கிறார். இப்ப எதை எங்க வைக்கணும் என்று நீதியே இல்லாமல் வாழக்கூடிய சில நண்பர்களும் இருக்கிறார்கள். ஒரு வெடிப்பு இருக்கக்கூடாது, அங்க கொண்டு காசு திணிக்கிறோம். ஒரு இடத்துல ஐயாவுடைய பள்ளியறையை சுற்றி வணங்கி கொண்டு வருகிறேன். அவர் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது என்ன நினைக்கிறார், ஐயாவுடைய பள்ளியறையிலே உற்று முகர்ந்து வணங்குவதற்கென்று அழகான 2 ஜன்னல்கள் கொடுத்திருப்பார்கள். 2 வழிபாட்டு அந்த இடத்தோட நாம வணங்கினால் ஒரு சொர்க்க பூமி மாதிரி தெரியும். நான்லாம் பள்ளியறையில சுற்றி கும்பிடும் போது அந்த வாசத்தை முகர்ந்தே என்னுடைய மனமானது லயித்து விடும். அவ்வளவு பக்குவமான மனம், நறுமணம் வீசும். அந்த ஜன்னல் வழியாக ஒரு அன்பர் காசை எடுத்து, ரூபாய் நோட்டை எடுத்து உள்ளே திணிக்க போடுகிறார். ஐயா, வழிபட்டு வணங்கக்கூடிய இடத்திலே நீங்கள் அந்த பணத்தை கொண்டு அங்கே இருக்கின்ற பணிவிடைக்காரர் கையிலே கொடுக்கலாமே, ஏன் நீங்கள் இதற்குள் போடுகிறீர்கள் என்றேன். அது ஐயாவுக்கு என்று சொல்லுகிறார். அப்ப இதுக்கு முன்னால கொடுத்தது பணிவிடைக்காரருக்கும், இது ஐயாவுக்குமா? ஏன் நாம் இப்படி மாறி வழிபடக்கூடாது? மாறு சிந்தனை வரக்கூடாது. நம்முடைய இப்படி காசு திணிப்பதை கூட நம்முடைய ஐயா வழிபாட்டு பிள்ளைகள் கூட இதை வெறுத்து பேசுகிறார்கள். அப்படி திணிக்காதீர்கள், போடாதீர்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் கேட்பதற்கு இல்லை. இப்படி காசு பணங்களை விரைக்காம ஐயாவுடைய தலங்களிலே பணிவிடைக்கென்று நியமிக்கப்பட்ட பிள்ளைகள் நாமம் கொடுப்பதற்காக நிற்கின்ற அந்த அற்புதமான ஐயாவுடைய பிள்ளைகள் கையிலே கொண்டு நாம் கொண்டு வந்த காசானாலும் சரி, சுருளானாலும் சரி, எவ்விதமான பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு அவர்களிடம் கொடுக்க வேண்டும். ஐயா பள்ளியறையிலிருந்து நம்மை பார்த்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கு இடதுபுறமாக நின்று நாமம் கொடுப்பவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். நாம் வணங்க செல்வர்கள் வலதுபுறமாக நின்று கொண்டிருக்கிறோம். இவர்கள் கொண்டு வந்த பொருள்களை அவர் கையிலே கொடுத்து, ஐயாவுக்கு விளக்கெண்ணெய்க்கு காசு அன்பாக கொடுக்கும், ஐயாவுக்கு வெற்றிலை பாக்கு, விடலை, பழம், கனிவகைகள் அன்பாக கொண்டு வந்து அப்படி அன்பாக கொடுக்கணும் என்று அவர் சொல்ல, நாம் அதை கேட்டு மறுபடியும் சொல்லி அவர் கையிலே அதை கொடுத்து நாமம் வாங்கி வருவதுதான் சிறப்பு. இது சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் மறக்க கூடாது. ஐயா முன்னால சத்தியம். அதனாலதான் நம்முடைய வழிபாட்டு தலங்களில் உண்டியல் என்பது கிடையாது. உண்டியலை வைத்து யார் வேண்டுமென்றாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் போடலாம். அது எப்படிப்பட்ட காசு, யார் கொடுத்தா எதுவும் நமக்கு தெரியாது. ஆனா ஐயாவுடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் கொடுப்பது அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேல ஐயா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார், நாம் கொடுக்கிறோம். அந்த சத்திய வாக்கு, சத்தியத்தை தான் மறந்து மத்தீபத்தை செய்யாதே, மத்தீபத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டிவிடும். சத்தியத்தை தான் மறந்து மத்திபத்தை செய்யாதே, மத்திபத்தை செய்தாயானால் மனநாகம் தீண்டுவிடும். நாம் அந்த சத்திய வாக்கு படித்தா அந்த பணிவிடை பிள்ளைகளும் நடக்குவார்கள். நாம் கொடுப்பதும் ஐயாவிடம் சத்தியம் பண்ணிதான் கொடுக்கிறோம். அந்த சிறப்பு ஐயாவுடைய தர்ம கணக்கிலே எடுக்கப்படும். அதை விடுத்து காசுகளை எறியக்கூடாது. ஐயா சொல்லல, ஐயா கேட்கலையே,
நாம அகில திரட்டு அருள்நூலை படிக்கிறோம். அதற்குள்ள ஐயா எடுத்து தந்திருக்கிறார். ஒன்றும் நான் கேட்கவில்லை உனக்கும் தெரியும் தாயே, பிச்சி பூ அச்சி மாலை பொரியவளும் கேட்கவில்லை, ஒன்றும் நான் கேட்கவில்லை உனக்கு தெரியும் தானே தாயே. ஒண்ணுமே நான் கேட்கலையே. ஐயாவுக்கு எதுக்கு? உலகளந்த நாதன் பிச்சு பூ அச்சு மாலை பொரியவள் கேட்கவில்லை, நல்லெண்ணெய் பின்னாக்கு ராசாவும் கேட்கவில்லை, தெய்வகன்னி பெற்ற பிள்ளை செடிதோறும் அலைகிறாரே, பேயச்சி தின்று அவர் பேய் போலே அலைகிறாரே, நாம காசுகளை யாருக்கு வீசுவோம்? சில இடங்கள்ல பிச்சை வேண்டி பல அன்பர்கள் அமர்ந்திருப்பார்கள். தாயே தர்மம் போடுங்க, ஐயா தர்மம் போடுங்கன்னு இருப்பாங்க. நாம நடந்து போயிட்டு இருக்கிறவங்க காசை எடுத்துக்கிட்டு நின்றுகிட்டே தூக்கி போடுறது சில பேருடைய வழக்கம். இப்ப காசை எடுத்து வீசுவது யாருக்கு? பிச்சை வேண்டி இருப்பவர்களுக்கு. ஐயா பிச்சைக்காரரா? ஐயா பிச்சைக்காரரா? இந்த உலகத்தையே ஆள வந்த பரம்பொருள் அல்லவா? அவருக்கு நீ அன்பாக கொடுக்கணும் என்று தானே கொடுக்க வேண்டுமே தவிர அந்த காசுகளை எறிவது நம் அப்பனையே இழிவுபடுத்தியது போல. அது எந்த விதமான இடமாக இருந்தாலும் சரி, நாம் அப்படி எறியக்கூடாது என்பதைத்தான் கடந்த ஒலி நாடாவிலே சொல்லி வந்தோம். இதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி எறியக்கூடாது. வடக்கு வாசல் என்று காசை எடுத்து மேடையிலே வீசுவது, சிவாய்மார் மேடையிலே காசை வீசுவது, பள்ளி அறைக்குள்ளே போடுவது, எறிவது, இவைகள் ஐயாவுடைய வழிபாட்டுக்கு உகந்ததல்ல. ஐயா நமக்கு வகுத்து தந்த ஆகம சட்டங்கள், அதை மறக்க கூடாது. காணிக்கை வேண்டாமப்பா வேண்டாமப்பா, கைகூலி வேண்டாமப்பா, ஆடுகிடாய் கோழி பன்றி